ஏஎஸ் மணியன் ஜோதிடர். அதாவது என்னுடைய குடும்பத்தில் பெரியவங்க நிறைய பேர் ஜோதிடர்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்களெலாம் எவ்வளவோ சொல்லி நான் ஜோதிடம் கற்றுடல. இது உண்மையா பொய்யான்றது கூட இதில் ஒரு பெரும் சந்தேகம் எனக்குள்ளே எனக்கு ஒரு சந்தேகம். அதனால் நான் ஜோதிடம் கற்றுக்கிடாமல் வேறு பல தொழிலுக்குன்னு தான் போயிட்டு இருந்தேன். பின்னால் வாழ்க்கையில் எனக்கு நேர்ந்த சில சம்பவங்களால் மற்றவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்குன்ற காரணத்தினால இந்த ஜோதிடம் உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுனால நான் யூனிவர்சிட்டியில் சேர்ந்து ஜோதிடம் கற்றுக்கிட்டேன். முதல்ல மதுரை யூனிவர்சிட்டி, அப்புறம் இது விஸ்வ ஜோதிஷம் வித்யாலயம்னு ஒன்று இருக்குது. அங்கே படித்து எம்ஏ டிகிரி வரையும் ஜோதிடம் படிச்சுட்டேன். இந்த ஜோதிடம் இது போக வேறு பலவிதமான ஜோதிடங்களை மனுஷன் கையாளுறான். இறந்து போனவங்கள்ட்ட பேசிடுவான் அப்படின்னு சொல்கிறான் ஒரு ஆள். நான் அங்கேயும் போனேன். போய் சரி நான் எனக்கு இறந்து போனோம் எங்கள் மாமாட்ட என்ன பேச வைன்னு எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தோம், பேச வைக்க முடியல. நான் அதை ஒத்துடல. அதே மாதிரி இப்போ சாமி ஆட்டம் உனக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் நான் ஒத்துடல, சரியாக இல்லை. சில இடங்களில் ஆள் கூட்டத்தில் ஒரு கூட்டமாக நிறைய ஆளை கூட்டி வச்சுட்டு ரகசியமான ஆளுகளை வச்சு சிலவங்கள்ட்ட அட்ரஸ் வாங்கிட்டு சாமி என்ன இந்த அட்ரஸை சொல்லி நேரம் கூப்பிட்டு நீ இப்படி இருக்கா அப்படி இருக்கா அப்படின்லாம் சொல்கிறது. இந்த மாதிரிப்பட்ட சில நேர்மைக்கு அப்பால்பட்ட பல வகையில் மனுஷனை பயமுறுத்தி நேர்மை இல்லாத முறையில் சொல்லி சாமியாட்டம் பண்ணுறது, வேறம் பண்ணுறது, வேறு எதையாவது ஒன்று தாய் கைது கட்டுற இந்த மாதிரிலாம் பண்ணுறத நான் ரொம்ப 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 ஆராய்ச்சி பண்ணி அதையெல்லாம் வருத்துட்டேன். அதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டேன். கடைசியாக இந்த ஜோதிடத்தில் படிக்கக்கூடிய இது ஒன்று மட்டும்தான் இந்த இயற்கைக்கும் மனுஷனுக்கும் தொடர்பு இருக்குன்றதை தெரிஞ்சு அதை மட்டும்தான் படிச்சிருக்கிறேன். இந்த இயற்கைக்கும் மனித வாழ்வுக்கும் தொடர்பு இருக்குது. இந்த இயற்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களுக்கும் மனித உடம்புல மாற்றங்கள் வருது. ஒவ்வொரு ஒளிக்க அப்படின்றது மட்டும் இல்லை, இதை பழைய காலத்துலேருந்தே ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்கிறாங்க. யூனிவர்சிட்டியில் ஆராய்ச்சி பண்ணி அதை நான் படித்திருக்கிறேன். பனாரஸ் யூனிவர்சிட்டி வரையும் போய் பார்த்துட்டு வந்தேன். அங்கே எப்படி கற்றுக் கொடுக்குறாங்கன்றதையும் பார்த்துட்டு வந்தேன். ஆனால் இங்கே அதனால் இது ஒன்று மட்டும்தான் நான் மற்ற மாதிரி இந்த தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத இதுகள்லாம் சொல்லுது மனுஷனை குழப்புறது மாதிரிப்பட்ட சில சம்பவங்களை சில ஆளுகள் சொல்லிவிடுவாங்க. அதெல்லாம் நான் நம்புறதில்லை. நேர்மையான முறையில் ஜாதகத்தை பார்த்து அது என்னென்ன மாதிரி எப்படி இருக்குன்றத நேர்மையான பதில் மட்டும்தான் இன்னைக்கு வரையும் சொல்லிட்டு இருக்கிறேன். அதில் மற்ற மாதிரி எதுவும் சொல்றதில்லை. ஓகே.